ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு அடைந்த நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 4வது ஆண்டில் பிரவேசிக்கிற அருமையான திருச்சபை அருமையான பிள்ளைகளும் பரமார்ந்த வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில வசனங்களை வாசித்து ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம் என்று நான் விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கால இந்த ஆராதனைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? பெருகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருகவே பெருகப்படுவார். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க பக்கத்தில் உள்ளவங்க கை கொடுத்து இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். கர்த்தரால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லா தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதை ஆண்டவர் அப்படியே செய்வார். ஒரு தடவை கூட சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பெருகவே பெருகப்படுவார். நீங்கள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இந்த வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். திருச்சபைக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே எங்களை திருச்சபையை பெருகவே பெருகப்படுகிற தேவன். அது 4வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற நாங்கள் இப்பொழுது இருக்கிறது போல இல்லை ஆண்டவரே. பாகமம் 1:11 சொல்லப்பட்டபடி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக பண்ணுன்னு சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர். அப்படியே நீ பெருக பண்ணுவீராக. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாயை திறந்து சொல்லி, ஏசப்பா எங்க திருச்சபைய நீ சொன்னபடிய இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக பண்ணுவீராக. 1000 மடங்கு பெருகப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க திருச்சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீ சொன்னபடியே செய்கிற தேவன் ஐயா. என்ன சொல்கிறது அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். எங்க திருச்சபை இந்த வருஷத்துல 1000 மடங்கு பெருகப்பட போகிற நல்ல தயவுக்காக வந்து சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படியே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் திருச்சபையையும் அப்படி ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த வாக்கு மாறவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பகுதி பெருக பண்ணினார். ஒருவனா எகிப்து தேசத்துக்கு போன மொத்தம் 70 பேர் போனாங்க. எகிப்து தேசத்துக்கு போனது மொத்தம் 70 பேர் தான். 70 பேர். அந்த 70 பேரை லட்சக்கணக்காக மாற்றினது தேவன். ஆமென், அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். கோடானு கோடியாக பெருக பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் புஸ்தகத்துல ஒருவேளை கேட்பீங்க, ஐயா என் வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. ஆபிரகாம் தான் சொன்னார், எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் ஒருவனா இருக்கிறேனே. அப்படி இல்லப்பா, உன் சந்ததியை கொண்டுதான் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன்னு சொன்னாரு. ஆபிரகாமின் சந்ததியாக நீங்களும் நானும் உலகம் நட்பும் பெருகி இருக்கிறோம். ஒரு அன்பியா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. பெருகப்படுகிற தேவன் நிச்சயமாக பெருகப்படுவார். எந்த ஒரு குறைவே என்ன செய்ய மாட்டாரு, வைக்க மாட்டார். அதனால இல்லைங்கிறத பார்க்கறத விட்டுட்டு இருக்கிற தேவனை பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நம்ம பார்வையில இல்ல, நம்ம பார்வையில இல்ல, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இருக்க இடம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அப்படி ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆகவே நாம சொல்லுது, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
அழைக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இல்லைன்னு சொன்னாரு, கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அதே மாதிரி சகரியா புதிய கொண்டாருக்கு சகரியா சொன்னாரு, எனக்கு குழந்தை இல்லை. அழகான ஒரு யோவாசனாக கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி அந்த மகிமைப்படுத்திப்பாங்க. எங்க இல்லைங்கிற வார்த்தை வருகிறதோ அங்கே இருக்கிறது சொல்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு பேர் வந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனால இல்லைங்கிற வார்த்தை இல்லை, அதுக்கு பேர் எப்பவுமே ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். இல்லைங்கிற வார்த்தையோட வரலாற்றுல கிடையவே கிடையாது. நம்ம தேவனுடைய வரலாற்றுல இல்லைங்கிற வார்த்தை என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் எஸ், ஆல்வேஸ் எஸ். அவர் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். எப்பவும் அப்படித்தான் இருக்கிறார், எப்போ அப்படித்தான் இருக்கிறார். அதனால நாம அப்படியே சொல்லி பழகுவோம். ஆமென். நம்ம கூட இருக்கிற தேவன் எப்பவும் எப்படித்தான் இருக்கிறாரு, ஆமென்றும். நிறைய நம்ம இல்லைன்னு சொல்றோம், நம்ம ஏன் இல்லைன்னு சொல்றோம்? அது இருக்கிறது தெரிய மாட்டேங்கல. சில நேரங்கள் அவர் கூட இருக்கிறதையே மறந்துடுறோம், கூட இருக்கிறது என்ன செஞ்சிடும், மறந்து விட்டுக்கிறோம். அதனால இல்லைன்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்றோம். ஆனா அவர் கூட இருக்கும்போது நம்ம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவர் கூட இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா இல்லாததும் இருக்கிறதாக மாறிவிடும். ஆமென், ஆமென். கர்த்தர் மாற்றுவாரா? மாற்றுவாரா? நிச்சயமாக மாற்றுவார். அதனால சொல்லுங்க, நீங்க பெருகவே பெருகுவீர்கள். என்னவரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பெருகவே பெருகுவீர்கள். எப்படி பெருகுவீங்க? இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு பெருகுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலும் பெருகுவோம், மேலையும் பெருகும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்வோம்? பெருகுவோம். வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 114, 15, 16, 17 வாங்க பார்க்கலாம். கேட்கல? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் யாரு கொடுத்தாரா? யாருக்கு கொடுத்தாரா? நமக்கு தான் கொடுத்தாரு. நமக்கே சந்தேகம் வருது, அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு தான் கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லிட்டு அடுத்தாரு சொல்றாரு, வானம் கர்த்தருடையது, வானம் கர்த்தருடையது. பூமியை யாரு கொடுத்தாராம்? மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சந்தோஷமா சொல்றேன், பூமி எனக்குள்ளதுதான், பூமி எனக்குள்ளதுதான். இதுல சாத்தான உரிமை கொண்டாட முடியாது. ஒரு காலம் கொண்டாடணும். எப்போன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னால, சிலுவைக்கு போன பிறகு எல்லாத்தையும் அப்பா உறிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு அருமையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நம்ம இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொன்னோட போயிடும். உடனே என்ன செஞ்சிடும்? போயிடும். ஒரு காலம் வரட்ட முடியாது, ஒரு காலம் வரட்டா போலான்னு சொல்லிடுவான். ஆனா இப்போ அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்ன உடனே என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏன்னு கேட்டா அவன் அதிகாரம் முழுவதையும் அப்பா கையில எடுத்துக்கொண்டார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எல்லாம் உங்களுக்குள்ளதுதான். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. என்ன பயப்படமா, ரொம்ப பயப்படமா இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதை
பக்கத்தில் சொல்ல உங்களுக்கு குறைவே கிடையாது. பக்கத்தில் கை பிடிக்கிறவங்களுக்கு எந்த குறைவே கிடையாது. ஆமென். சில்ட்ரன் ஆஃப் காட். நீங்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. அவர் எப்படிப்பட்டவரா? பரிபூரணன். ஆமென். சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமாக இருக்கிறது. வேதவசனம் சொல்லுது, சகல பரிபூரணமும் யாருக்குள்ள வாசமா இருக்குதா? அவருக்குள்ள வாசமா இருக்கிறது. எல்லாம்